இந்த சம்மரில் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு பண்டம் பலகாரம் செய்யாமல் இந்த ஸ்வீட்டை வெறும் 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுங்க. எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு அதிகமாக பொருட்களும் தேவைப்படாது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரையை பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா பாருங்கள், மாவு இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கும். ரொம்ப நைஸாக இருந்த மாதிரிலாம் இருக்காது, லைட்டாக குறகுறப்பாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் கொஞ்சமாக தேங்காவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 10 போல் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இது மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ மீதி இருக்கக்கூடிய அதே நெய்யில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு தேங்காய், அந்த விழுதை சேர்த்துருங்க. கூடவே மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே அழகாக ஒன்று சேர வந்துட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி அழகாக இறுகி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறமா இதோட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பை சேர்த்துருங்க. ஏலக்காய் பொடி இல்லைன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போதே 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒட்டாமல் அல்வா மாதிரி உருண்டு திரண்டு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அல்வா போல் அழகாக கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் கடாய் செஞ்சிங்கன்னா அதிகமாக நெய் சேர்க்கவே வேண்டாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வெறும் 5 நிமிஷம் போதும். சட்டு புட்டுன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். இந்த சம்மரில் அதிக நேரம் கிச்சனில் நின்று வேலை செஞ்சு கஷ்டப்படாமல் சட்டு புட்டுன்னு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வெறும் 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்வீட் ரெசிபி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் வாயில் வச்சதும் வெண்ணையாக கரைஞ்சி போயிடும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.